வெல்கம் பேக் டு குருஸ் vlog. வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் கோஸ் போட்டுக்கோங்க. கோஸ் போட்டுட்டு அது கூட வந்து கார்ன் பவுடர், நல்லா கார்ன் பவுடர் ஆஃப் கப், அதுக்கப்புறம் மைதா வந்து ஆஃப் கப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா காஷ்மீரி பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வாட்டரோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வந்து ஆயில் போட்டு இதை வச்சுருக்கீங்களா, மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, அதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துட்டு நல்லா ஓரமாக வச்சுருங்க. அது ஆறட்டும் கொஞ்ச நேரம் நல்லா. அப்புறம் நல்லா பிரித்து விட்ருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு உங்கள்கிட்ட சீஸ் இல்லைனா பட்ரு எதனா இருந்துச்சுன்னா அதை முதல் போடுங்க. அதை போட்டுட்டுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா அது வந்து இதுவாகட்டும். அப்புறம் ஒரு ஆனியன் சாப் பண்ணி ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டுட்டுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது டொமேட்டோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிக்சியில் போட்டு எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல, அது போட்டுட்டு லிட்டில் பிட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து சால்ட்டு ப்ளஸ் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் அது நல்லா பண்ணிகிட்டே இருக்கும் போது கார்ன் பவுட்ரு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஊற்றிட்டு டக்குன்னு இதுவாகிடும். அதனால் ஒரு ஃபாஸ்ட்டாக நல்லா இது பண்ணிவிட்டு அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ண வச்சுருந்த அந்த காளான் வந்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்து அது ஒரு தனியாக அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது வந்து இட்ஸ் ரெடி. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பவுல் எடுத்து காளான் அந்த செஞ்சு வச்ச காளானை எடுத்துகிட்டு அது கூட வெங்காயம் போட்டு அப்புறம் கார்ன் சிப்ஸ் போட்டு கொத்தமல்லி வெங்காயம் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் காளான் ரெடி. தேங்க்யூ. எல்லாம் புகழும் இறைவனுக்கே. நன்றி.